இந்த செய்தியை பார்த்தும் கேட்டும் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது யார் குற்றம்? விசுவாசிகளின் குற்றமா? இல்லை விசுவாசிகளை வஞ்சிக்கும் கள்ள போதகரின் குற்றமா? மனுஷ பாரம்பரியத்தினால் தேவனுடைய வசனத்தை அவமாக்குவது யார் குற்றம்? பைபிளை படிக்காமல் வாராவாரம் சர்ச்சைக்கு செல்லும் குருட்டு விசுவாசிகளின் குற்றமா? இல்லை சத்தியத்தை புரட்டும் கள்ள தீர்க்கதரிசிகளின் குற்றமா? சத்தியத்தை அறிய விடாமல் பாவத்திலும் சாபத்திலும் நோயிலும் இருக்க செய்வது யார் குற்றம்? கேளுங்கள். நான் சத்தியத்தை அறிந்த சாட்சியை குறித்து. இத்தேசத்திலே பிறந்த நான் பிறக்க ஒரு ஊர் பிழைக்க ஒரு ஊர். திருநெல்வேலியில் பிறந்த நான் பிழைப்பு தேடி சென்னைக்கு ஓடோடி வந்தேன். ஆடம்பரமும் பணமும் என்னை பிசினஸ் என்ற சூதாட்டத்திற்குள் இழுத்து சென்றது. பாவத்தில் விழுந்த நான் வியாதியிலும் வறுமையிலும் கிடந்தேன். விடுதலையை தேடி அலைந்தேன். காப்பாற்றுவார் யாரும் இல்லை. ஓடினேன். வியாதியிலிருந்து மீள முடியாமல் ஓடினேன். பேங்க் லோனிலிருந்து தப்பிக்க ஓடினேன். வட்டிக்காரர் கைகளிலிருந்து விடுபட ஓடினேன். தேவனை தேடியே ஓடினேன். கடைசியாக ஒரு கட்டட சபையில் வந்து சேர்ந்தேன். ஏன்? வாரம் வாரம் பிரியாணி கிடைக்கும் என்பதற்காகவா? இல்லை, சமாதானம் வேண்டும் என்பதற்காக. சத்தியத்தை அறிய சபைக்கு சென்றேன். போதகரை சந்தித்தேன். ஏன்? வீடும் பணமும் கிடைக்கும் என்பதற்காகவா? இல்லை, விடுதலையும் பாவ மன்னிப்பும் வேண்டும் என்பதற்காக. ஆனால் கட்டிட சபை சத்தியத்தை அறிய விடாமல் என்னை வஞ்சித்தது. நியாயபரமான கிரியைகள் எனக்கு கிருபை கிடைக்காதபடி தடுத்தது. என் வருமானத்தில் 10ல் 1 பங்கை தசமபாகம் என்ற பெயரில் சுருட்டியது. மீண்டும் என்னை சாபத்தில் தள்ளியது. தேவன் பெயரை சொல்லி வஞ்சிக்கும் கள்ள சபைகள். இதைதான் சொல்கிறதா நம் கையில் இருக்கும் வேத வசனங்கள்? ஒவ்வொரு மனிதனும் என்னை போல தேவனுடைய வார்த்தையின்படி மறுபடியும் ஜலத்திலும் ஆவியிலும் பிறக்க வேண்டும் என்ற முன்மாதிரியை விட்டு சென்றார். இதுதான் கிறிஸ்துமஸ். மனுஷ பாரம்பரியத்தின்படி பிறந்தநாள் பண்டிகை கொண்டாட அவர் சாதாரண மனிதன் அல்ல. தேவனும் குமாரனுமாய் இருப்பவர், வார்த்தையும் தேவனாகவும் இருப்பவர், ஆவியும் ரூபமுமாக இருப்பவர், தேவாதி தேவன், சிருஷ்டி கர்த்தர், நித்திய பிதா. இப்படி இருக்க அவர் தன்னை தாழ்த்தி வெளிப்பட்டது நம்மை பாவம் மரணம் என்பவைகளிலிருந்து மீட்க. தேவனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்று தெரியப்படுத்த. நான் சொல்லிய வார்த்தையும் உபதேசமுமே உங்களுக்கு சமாதானம் மற்றும் ஜீவன் என தெரியப்படுத்த. தேவன் ஒருவர் உண்டென்றும் என்னை தவிர ஒரு தேவன் இல்லை என்றும் நமக்கு வெளிப்படுத்தவே அவர் பிறந்தார். இந்த இயேசு சொன்ன வார்த்தையும் உபதேசமுமே நம் ரட்சிப்பிற்கான வழி, பரிசுத்தத்திற்கான வழி, நித்திய ஜீவனுக்காக வழி. ஆகவே இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் மூலம் இயேசு நம் உள்ளத்தில் பிறக்க வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற உண்மை நம் உள்ளத்தில் பதிய வேண்டும். தேவன் உருவத்தில் வந்தது நம் உள்ளத்தில் வாசம் செய்வதற்காக, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, தேவனோடு நாம் இருக்கக்கூடிய வழியையும் சத்தியத்தையும் தெரியப்படுத்துவதற்காக. அறிந்து கொள்ளுங்கள் என் சகோதரரே, கட்டிட ஆலயத்தை கட்ட வேண்டாம். தேவன் தங்கும் ஆலயம் நம் சரீரமே. விசுவாசிகளை மனுஷருக்கு அடிமையாக்க வேண்டாம். சீசரலாக மாற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கவே. காணிக்கை வாங்க வேண்டாம். உன்னை போல பிறனை நேசித்து இல்லாதவருக்கு கொடுக்கவே. சாயலையும் விக்கிரங்களையும் உண்டாக்க வேண்டாம். தேவன் தரும் சமாதானத்தை உள்ளத்தில் உணர செய்யவே. இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிவிக்காமல் மீண்டும் சாபமான நியாயப்பிரமாண கிரியைக்குள் வழிநடத்தியது யார் குற்றம்? தேவனை ஆவியாக உள்ளத்தில் வாசம் செய்ய விடாமல் உலக ஆசை ஐஸ்வர்யத்துக்கு நேராக வழிநடத்தி குழிக்குள் தள்ளியது யார் குற்றம்? ஆசீர்வாத தட்டு சேர்ப்பின் பண்டிகை நடத்தி மீண்டும் கடனாளியாக்கி தற்கொலைக்கு நேராக வழிநடத்துவது யார் குற்றம்? ஆதியும் அந்தவுமான தேவனுக்கு பிறந்த நாள் டிசம்பர் 25 தான் என்று கண்டுபிடித்து பிரியாணி கொடுத்து மனுஷ பாரம்பரியத்தை புகுத்தியது யார் குற்றம்? பணத்திற்காக தேவனுடைய ஊழியத்தை கொச்சை செய்து தங்கள் வயிற்றை நிரப்ப ஆடம்பர வாழ்க்கை நடத்த மீண்டும் கட்டிட ஆலயங்களை கட்டும் நயவஞ்சக போதகர்கள், கள்ள ஊழியர்கள் இருக்கும் வரைக்கும் சத்தியத்தை அறிவிக்க என்னை போன்ற தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வீடியோக்களை வெளியிடதான் செய்வார்கள். இயேசு எனும் நாமமே ரட்சிப்பிற்கான வழி. இயேசு வாய் திறந்து சொன்ன வசனமே நித்திய ஜீவனுக்கான வழி.